வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆரி மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரிக்கு வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேமு 18 இன்ச் வந்து ஃப்ரேமும் அண்ட் ஸ்டாண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பென்சில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கேல், பென்சில், அதுக்கப்புறம் வந்து மார்க்கிங், சாக் பீஸ், இந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் தான் பேசிக்காக ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்க் த்ரெட் வேணும். ஸோ ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் வந்து சில்க் த்ரெட். ஓகே, இது சில்க் த்ரெட்டு. ஸோ அது மாதிரி நான் வந்து ரெண்டு கலர்ஸில் வந்து சில்க் த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது பேசிக்கான திங்ஸ் தான், பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் திங்ஸுக்கு தான். ஓகேங்களா, சில்க் த்ரெட்டில் மோஸ்ட்லி நிறைய ஸ்டிச்சஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு பேர் தான் ஜரி த்ரெட். ஓகேங்களா, இது வந்து நம்ம பார்டர்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீடில்ஸு. ஸோ அந்த நீடிலில் வந்து என்னென்ன நீடில் இருக்குது நேம்ஸோடு சொல்லி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 நீடில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்பர் 14, இது வந்து நம்பர் 13. இது ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டுக்கும் சரி த்ரெட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 24 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர் 24 எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க்குக்கு, ஜர்தோசி ஒர்க்குக்கெலாம் இந்த நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்புறம் இந்த உட்டன் நீடில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணலாம், பீட்ஸ் ஒர்க்கும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நான் வந்து அயனில் வேறு நீடில்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த அயன் நீடில்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது பீட்ஸ் ஒர்க்குக்கும் இந்த நீடில்ஸ் வந்து வரும், அண்டு த்ரெட் ஒர்க்குக்குமே வந்து வரும். சூப்பராகவே இருக்குது இதில் போடுறதுக்கு. ஸோ நீங்கள் துலிப் நீடிலையும் யூஸ் பண்ணலாம், இந்த அயன் நீடிலையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஷீட் வந்து வந்துடும், ஒரு ட்ரேசிங் பேப்பர் வந்து வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து ரொம்பவே முக்கியம். இதில் வந்து B7000 ஒரு க்ளூ இருக்கும், ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூவில் ஒட்டுறத விட B7000 க்ளூவில் ஒட்டினா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த ரெண்டுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நம்ம நார்மல் ஸ்கேல் பென்சில் பேனா தான். இது வந்து மார்க்கிங், இது வந்து ஹீட்டில் வந்து நம்ம இப்போ இந்த மார்க் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணால் போயிருந்து ஹீட் எரசபிள் பென்னுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கிங் சாக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கட்டர் வந்து வேணும். ஸோ இதெல்லாமே ரொம்பவே பேசிக்கான திங்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நைலான் த்ரெட்டா இல்லை சீவிங் த்ரெட்டான்னு பார்த்தா அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இது வந்து இப்போ நான் ஒரு ஸ்டூவிங் த்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுகர் பீடு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ சுகர் பீடு இருந்தால் பீட்ஸ் ஒர்க் ஆகட்டும் இல்லை நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணுறோம் ஆரியில் டிசைன்ஸ் போடுறப்பனா ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று என்னென்னா சுகர் பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பீடு. ஓகேங்களா, பஞ்ச் பீடு வந்து 3mm, 2mm, 5mm, 6mm வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜர்தோசி. ஸோ ஜர்தோசி வந்து ரொம்பவே வந்து சூப்பரானது, ஸ்டிச்சஸும் இதில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். ஸோ ஜர்தோசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா, சீக்வன்ஸ் இருக்குது, டியூப் பீடு அண்டு மிரர் ஒர்க்கு இருக்குங்களே அது எடுத்து மிரர் ஒர்க்குக்கு தேவையானது, லக்ஷ்மி காயின்னு, இது நான் சொன்னேன் B7000 க்ளூ போட்டிருக்கு, ஃபிட்டிங் ஸ்டோன்லேயே வந்து திலகம் ஷேப்பில் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து கோதுமை பீட்ஸு ரொம்ப முக்கியமான ஒன்று. கட் பீட்லேயே கலர்ஸ் பாருங்கள். அண்டு டியூப் பீடு, இதுவுமே டியூப் பீட்லேயுமே கலர்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது, கலர்ஸுமே நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிரர் ஒர்க்லேயே வந்து டைமண்ட் ஷேப்பு, இதுவுமே ஃபிட்டிங் ஸ்டோனு. இது வந்து செயின் ஸ்டோன்லேயே வந்து ரவுண்ட் பால் செயின் ஸ்டோன் வந்து வேணும் நமக்கு கண்டிப்பாக, ஏன்னா எந்த டிசைன்ஸ் போட்டு செயின் ஸ்டோன் வச்சு போடுவோம். அதுக்கப்புறம் சுகர் பீட்லேயே கலர்ஸ் பாருங்கள், இது மிரர் ஒர்க்குக்கு அண்டு டியூப் பீடுக்கு, சுகர் பீட்லேயே கலர்ஸு. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி பால் பின்ஸ் நம்ம வந்து நெட்ஒர்க்லாம் போட்டு நெட்லாம் அட்டாச் பண்ணி போடுறப்ப இந்த பால் பின்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து போதுமானது தான். ஸோ இதை வச்சு அடுத்தடுத்து நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போடணும், அடுத்தடுத்து என்னென்ன கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து மெட்டீரியல்ஸ் கிளாஸ் வந்து அவ்வளோதான். ஸோ நான் நாளைக்கு வந்து ஆரி நீடில் பற்றின கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. அப்போ தான் நம்ம இது மாதிரி போடுற ஃப்ரீ ஆரி கிளாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கிளாஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு 10 பேருக்கு வந்து நம்ம சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் ஃப்ரீயாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த கிளாஸ் முடிச்சு அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.